தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல். திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் ஆகியவை தங்களது கூட்டணிகளை இன்னும் உறுதி செய்யவில்லை. நாம் தமிழர் கட்சி மட்டும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்து 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஏற்படும் போல் தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. 80 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் நேர்காணல் இல்லாமலேயே விஜய் முடிவு செய்து விட்டார் என்று கூறப்படுகிறது. இது தமிழக வெற்றி கழகத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 80 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நேர்காணல் இல்லாமலேயே விஜய் முடிவு செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஆக 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மார்ச் முதல் வாரத்தில் ஒரே மேடையில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை விஜய் அறிவிக்க உள்ளார். மார்ச் முதல் வாரத்தில் நடைபெறவுள்ள ஒரு பொதுக்கூட்டத்தில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை நடிகர் விஜய் அறிவிக்க உள்ளார். இதனால் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. யார் யாருக்கு சீட்டு கிடைக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. பலர் புஷி ஆனந்த் மூலமாகவும் பலர் ஆதவ் அர்ஜுனா மூலமாகவும் காய்களை நகர்த்தியுள்ளனர். யாருக்கு சீட்டு கிடைக்கிறது என்பது தெரியவில்லை. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் கூட்டணி ஏற்படுமா என்பதும் தெரியவில்லை. ஆனால் மார்ச் முதல் வாரத்தில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஒரே மேடையில் விஜய் அறிவிக்கின்றார்.